ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் OLS சார்பாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தியான வசனம் விடுதலை பயணம் 13ஆம் அதிகாரம் 21 மற்றும் 22வது வசனம். ஆண்டவர் பகலில் அவர்களை வழிநடத்த மேகத்தூணிலும் இரவில் ஒளிகாட்ட நெருப்பு தூணிலும் இருந்தார். பகலிலும் இரவிலும் அவர்கள் பயணம் செய்வதற்காக அவர் அவர்கள் முன் சென்று கொண்டிருந்தார். பகலில் மேகத்தூணும் இரவில் நெருப்பு தூணும் மக்களை விட்டு அகலவே இல்லை. ஆம், என் அன்பு சகோதர சகோதரிகளே, இஸ்ரேல் மக்களை எகிப்திலிருந்து அழைத்து வந்து ஒவ்வொரு நாளும் அதிசயமாக நடத்துகிறார். இஸ்ரேல் மக்கள் வணங்கா கழுத்துள்ளவர்களாகவும் முறுமுறுத்து கொண்டும் இருந்தாலும் தேவன் அவர்களை அற்புதமாக வழி நடத்துகிறார். யாக்கோப்பு வெறுங்கையாய் போனாலும் இரு பரிவாரங்களோடு திரும்பி வரச் செய்கிறார். நாம் அவரையே சார்ந்து வாழும்போது நம்மை நேர்வழியில் நடத்துவார். பாருங்கள், ஒரு சகோதரர் தன் குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வருகிறார். அவருக்கு 2 பிள்ளைகள். அமைதியான மகிழ்ச்சியாக அவருடைய வாழ்க்கை சென்று கொண்டிருக்கின்றது. ஆனால் திடீரென்று வேலைத்தளத்தில் அவருக்கு பிரச்சனை வருகிறது. அதனை மேற்கொள்ள மிகவும் சிரமப்படுகிறார். அநேக நெருக்கத்தின் மத்தியிலும் ஆண்டவரை நோக்கி கதறி தேவ சமூகத்தில் அழுது ஜெபிக்கிறார். பிரச்சனைகள் பனிபோல் விலகி போய் தேவ சமாதானம் வருகிறது. ஆம் பிரியமானவர்களே, நாம் வணங்குகிற தெய்வம் கல்லோ மரமோ அல்ல, ஜீவனுள்ள தெய்வம், ஜீவிக்கிற தேவன், ஒரு நாளும் கைவிடுவதே இல்லை. அவர் வனாந்திரத்தில் வழியை உண்டு பண்ணுகிறவர். இந்த நாளிலும் நமக்குள்ள பிரச்சனைகளையும் பாடுகளையும் சோதனைகளையும் துன்பங்களையும் பார்த்து சோர்ந்து போகாமல் கண்மலையாக இயேசுவை நோக்கி பார்ப்போம். அவர் நம்மீது நோக்கமாய் இருக்கிறார். நம்மை ஆசீர்வதிக்கிற தெய்வத்துடைய கரம் குறுகி போகவும் இல்லை. நம் ஜெபத்தை கேட்க முடியாத அளவு அவர் காது மந்தமாகிவிடவும் இல்லை. நம்முடைய வாழ்வில் வழி தவறி நடப்போமானால் அவர் நம்மை நேர்வழியாய் நடத்துவார். நாம் நடக்க வேண்டிய வழி இதுதான் என்று காட்டுவார். இயேசுவால் அன்றி வேறு ஒருவராலும் மீட்பு இல்லை. அவரே மீட்பும் மரணமாய் இருக்கின்றார். சிந்திப்போம், வாழ்வாக்குவோம். நாம் ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா, அந்த நாளை தந்த கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட அப்பா, இந்த வசனத்தின் மூலம் எங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிற அதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் அப்பா, மேகத்தூணாகவும் அக்கினி ஸ்தம்பமாகவும் வழி நடத்தி வந்த தேவன் இப்பொழுதும் எங்கள் மத்தியில் உமது பிரசன்னத்தால் எங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறதே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் போராட்டங்களை சந்திக்க நீர் எங்களுக்கு பலன் தந்து கொண்டிருக்கிறதே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆமாம் ஆண்டவரே, உம்மால் அன்றி எங்களுக்கு ஒருவராலும் மீட்பு இல்லை சுவாமி. நீரே எங்களுடைய மீட்பும் கோட்டையும் அரணுமாய் இருக்கிற கிருபைக்காய் உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். இந்த ஜெபங்களை எல்லாம் மீட்பர் மர்மே ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.